ஸ்டாப் யூஸிங் ஜூம் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆப் அப்படின்னு நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதனால தான் இப்போது நாசா அதுக்கப்புறம் இலான் மஸ்க் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, அதையும் மீறி நான் ஜூம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ காலிங் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஜூம். ஸோ ஜூமோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. லாக்டவுன் ஆகி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் நிறைய பேர் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு அஃபிஷியலாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஜூம். ஸோ லாஸ்ட் சாட்டர்டேயில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600K அதாவது 6 லட்சம் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் டவுன்லோட ப்ளே ஸ்டோரில் மட்டும் தாண்டி இருக்குது. ஸோ இந்த ஜூம் ஆப் இதில் ஒரு ரீசெண்டாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. ஸோ அந்த பிரச்சனையை தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இலான் மஸ்க் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, லாஸ்ட் 28ஆம் அவங்களுடைய நிறுவனத்தில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் சைட்லேருந்து ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிஷியலாக ஜூம் ஆப் நம்ம யூஸ் பண்ணுறதை தடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் ஜூம் ஆப் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஆர்கனைசேஷனில். அதையும் தாண்டி நீங்கள் கம்யூனிகேஷனுக்காக வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மொபைல் காலிங் அதுக்கப்புறம் டெக்ஸ்டிங் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நாசாலேருந்து ஒரு அஃபிஷியல் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் ஜூம் ஆப்பை இன்டர்னலாக யூஸ் பண்ணுறத ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்கோம். ஸோ நாசாலையும் சரி ஸ்பேஸ் எக்ஸ்லையும் ஜூம் ஆப்பை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜூம் பூமிங்னு ஒரு வார்த்தை ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். நம்ம ஜூமில் ஒரு மீட்டிங் ஜென்ரேட் பண்ணும்பொழுது அதில் ஒரு லிங்க் கிடைக்கும். அது நம்மளோட எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்து அதில் மீட்டிங்கில் ஜாயின் பண்ண சொல்லுவோம். அப்படி நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுக்கும்பொழுது அது எக்ஸ்டர்னலாக வேறு வெளியில் யாருக்காவது ஷேர் ஆச்சுன்னா, இப்போது நானே ஒரு எம்ப்ளாயி இருக்கும்போது தெரியாமல் ஃபேஸ்புக் குரூப்பில் அது மாதிரி எங்கேயாவது ட்விட்டரில் அது மாதிரி ஷேர் பண்ணேன், ஈவன் ஸ்டேட்டஸ் கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது யாராவது கிளிக் பண்ணால் போதும் அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறையா மீட்டிங்கில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. ஒரு அஃபிஷியல் கூட யாரோ ட்வீட் பண்ணியிருந்தாங்க, அவங்க மீட்டிங்கில் யாரோ இன்டர்னல் இடையில ஜாயின் பண்ணி ஸோ லிட்ரலி பானோகிராஃபி வீடியோ ப்ளே பண்ணி விட்டாங்க, ஸ்க்ரீன் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஜூமில் இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி தான். ஜூமில் இருக்கிற இந்த லூப் ஹோலை பற்றி நிறைய பேர் ட்விட்டரில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் FBI பார்த்தீங்கன்னா ஜூமுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு 29 அன்னைக்கு. ஸோ இது மாதிரி வல்னரபிலிட்டி இருக்குது, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அது வரைக்கும் எந்த புது அப்டேட்ஸும் கொடுக்க மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூமில் இருக்கிற 4 முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, அதிகம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறனால இதில் வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரீம் பண்ணும்பொழுது லோ குவாலிட்டியில் தான் ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கப்புறம் பஃபரிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா, iOSல இருக்கிற ஒரு பக்னால அது iOS யூசர்ஸோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு அவங்களுக்கு தெரியாமையே அனுப்புது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்தது. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. எந்தளவு உண்மைன்னு தெரில. மூணாவது விஷயம் என்னென்னா, ஜூம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னா என்னென்னா, ஒரு மெசேஜ் நான் அனுப்பும் பொழுது ஒன்று நான் படிக்க முடியும், இல்லைனா அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணவங்க படிக்க முடியும். இடையில யாராலையும் அந்த மெசேஜை படிக்க முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும்தான் என்ஷூர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை இப்போதைக்கு எங்களால் தர முடியாது, எங்களால் என்ஷூர் பண்ண முடியல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. 4வது விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக ஒரு வல்னரபிலிட்டி. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லூப் ஹோல் மூலயமா உங்களுடைய விண்டோஸ் பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணி ஜிமெயிலையும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம்லாம் பார்த்துட்டு தான் அந்த ஜூம் நாங்கள் இப்போதைக்கு எந்த புது அப்டேட்ஸும் தரப்போகிறதில்ல, ஆல்ரெடி இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் புது அப்டேட்ஸ் தரப்போகிறோம் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஜூம் ஃபுல்லி எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் கிடையாது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும். அதுக்கப்புறம் உங்கள் iOS யூசர்ஸோட டேட்டா ஃபேஸ்புக்கு யூசர்ஸுக்கு தெரியாமல் அனுப்புது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயில் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. இதில் ட்விட்டரில் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்ட்ரீமிங் குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் பஃபரிங் ஆகுதான். ஸோ இந்த 4 பிரச்சனை தான் ஜூமில் இருக்கிற மேஜரான இஷ்யூஸ்.
இதை தாண்டி ஜூமில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உங்கள் மீட்டிங் லிங்க்ஸை யூஸ் பண்ணி யார் வேணால் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணால் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்க்கும் உங்களோட பர்சனல் மீட்டிங் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகாமல் ரேண்டமாக ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நீங்கள் ஒவ்வொரு டைம் ரேண்டமாக ஒரு மீட்டிங் ஐடி ஜென்ரேட் பண்ணலாம். வெயிட்டிங் ரூம் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். வெயிட்டிங் ரூம்னா புதுசாக ஒருத்தங்க வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களை அப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா யார் வந்து ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஜூம் பூமிங்கில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அவங்க மீட்டிங் அப்போ யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணி பான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா மீதி யாரும் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ண முடியாது. ஸோ அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். அதையும் மீறி உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்க, இடையில டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கும் ஜூமில். இந்த வீடியோவில் ஜூமில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப், பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன். மறக்காமல் கம்ப்யூட்டர் காலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜூமுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் இருக்குது. அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டாப் 5 ஜூம் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு. ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.